Hello everyone. Last session நம்ம DHCP protocol working process பார்த்தோம். Next நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா HTTP protocol and DNS protocol. HTTP ஓட protocol working processம் DNS protocol working processம் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்த்து DHCP protocol பார்த்திருக்கோம். Next DNS. இப்போ இந்த DNSங்கிறது it is also one of the application layer protocol. இதுவும் OIC reference மாடல்ல application layerல ஒர்க் ஆகக்கூடிய protocol தான். இந்த protocol-ஓட purpose என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா domain name IP address-ஆ கன்வெர்ட் பண்ணும். Translate domain name into IP address. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணியிருப்போம். ப்ரௌஸ் பண்றப்போ நம்ம www.google.com கொடுப்போம். ப்ரௌசர்ல போயிட்டு அந்த யூஆர்எல்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம் www.google.com சொல்லி நம்ம டைப் பண்றோம். அப்போ அந்த www.google.com சொல்லி கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர்னால நீ என்ன கேட்டிருக்கேன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மிஷின் லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். அப்போ இங்க நான் டொமைன் நேம் கொடுத்துருக்கேன் www.google.com கொடுத்தா அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுன்னா அந்த டொமைன் நேமுக்குன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? ஐபி அட்ரஸ்ங்கிறது 32 பிட் அட்ரஸ் IPv4 இருந்தா, IPv6 அட்ரஸா இருந்தா 128 பிட் அட்ரஸ். IPv4 டெசிமல் வேல்யூல இருக்கும். டெசிமல் வேல்யூல இருக்கிறப்போ ஈஸியா பைனரியா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ நான் www.google.com கொடுத்தேன்னா உடனே என்ன ஆகும், அந்த டொமைன் நேம் ஐபி அட்ரஸா மாறும். எக்ஸாம்பிள் 7.8.9.10 மாறுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும், இந்த டொமைன் நேம் ஐபியா மாறிடுச்சு. இந்த ஐபி பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூல இருக்கும். அப்ப டெசிமல் வந்து பாத்தீங்கன்னா பைனரியா ஈஸியா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப பைனரியா கன்வெர்ட் ஆன பிறகுதான் நீ என்ன வெப்சைட் நீ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீன்னு கம்ப்யூட்டருக்கே புரியும். ஓகேங்களா? அப்ப இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா டிரான்ஸ்லேட் டொமைன் நேம் இன்டு ஐபி அட்ரஸ். ஓகே. டிஎன்எஸ் புரோட்டோகாலுக்கு அப்ரிவேஷன் டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வர்னு சொல்லுவாங்க. The DNS protocol define an automated service that matches resources name with the required numeric network address. அதாவது இந்த டொமைன் நேமுக்கு இதுதான் ஐபி அட்ரஸ்னு சொல்லி மேப் பண்றதுதான் இந்த டிஎன்எஸ் புரோட்டோகாலோட வேலை. சரி. It include the format for queries, response and data formats. DNS protocol communications use a single format called a message. சரி. அடுத்தது ரிசால்விங் டிஎன்எஸ் அட்ரஸ். இப்போ இங்க பாருங்க, நான் இந்த கிளைண்ட்ல இருந்து நான் இந்த டிஎன்எஸ் சர்வருக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட், நான் எக்ஸாம்பிள் இதுல www.cisco.com கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே என்ன ஆகும், கிளைண்ட் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். இங்க பாருங்க www.cisco.com கொடுத்தேன், அந்த டொமைன் நேம் வச்சு டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். அடுத்தது டிஎன்எஸ் சர்வருக்கு போய் ரீச் ஆன உடனே என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் அந்த டொமைன் நேமுக்கு என்ன ஐபி அட்ரஸ்னு சொல்லி மேப் பண்ணுவோம். அப்ப இங்க பாருங்க cisco.comக்கு 198.133.219.25. அப்ப இந்த டொமைன் நேமுக்கு இதுதான் ஐபி அட்ரஸ்னு சொல்லி டிஎன்எஸ் அட்ரஸ் டிஎன்எஸ் சர்வர்ல போயிட்டு அந்த அட்ரஸை எடுப்பான். எடுத்த பிறகு இந்த அட்ரஸ் பைனரியா கன்வெர்ட் ஆகும். பைனரியா கன்வெர்ட் ஆன பிறகு அந்த ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆயிட்டு அந்த ரெக்வஸ்ட்க்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கிளைண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா? இதுதான் டிஎன்எஸ் ஓட ஒர்க்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்தது NS lookup-ங்கிறது ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேங்களா? NS lookup-னா நேம் சர்வர் lookup-னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு டொமைன் நேமுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் google.comனா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், yahoo.comனா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், ரீடிப்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ். அப்போ ஒவ்வொரு டொமைன் நேமுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. சார் நான் எப்படி கூகுளோட ஐபி அட்ரஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கறது? இஸ் இட் பாசிபிள்? எஸ், பாசிபிள் தான். ஓகேங்களா? எப்படின்னா நம்ம சிஸ்டத்துல கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு NS lookup www.google.com கொடுத்தோம்னா அந்த கூகுளோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ ஹேவ் a utility called NS lookup that allows the user to manually query the name server to resolve a given host name.
அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ns lookup கமாண்டை யூஸ் படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா டொமைன் நேமுக்கு என்ன ஐபி அட்ரஸ்னு சொல்லி நம்ம வாங்கிக்க முடியும். This utility can also be used to troubleshoot name resolution issues and to verify the current status of the name server. அப்போ இந்த யூட்டிலிட்டி வச்சு நம்ம இந்த கமாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சர்வர் ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறக்காக யூஸ் படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆர் நாட்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறக்காக நம்ம யூஸ் படுத்தலாம். இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட சிஸ்டம் இருக்குது, என்னோட சிஸ்டத்தில் நெட்டு கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்க. இப்போ நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாமல் நம்ம எப்படி செக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சார் உங்களோட சிஸ்டத்தில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் இருக்குது, அந்த டாஸ்க் பாரில் நெட்வொர்க் ஐக்கான் இருக்குது, அங்கே ரெண்டு சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மார்க் இருந்துச்சுன்னா அது இல்லைன்னா அந்த இடத்துல கர்சர் கொண்டு போய் வச்சாவோ நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு காட்டு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் அந்த டாஸ்க் பாரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த நெட்வொர்க் ஐக்கானை டிசேபிள் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி செக் பண்ணுறது? சிம்பிள், கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஓகேங்களா ns lookupனு சொல்லி கொடுத்துட்டு www.google.com கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான ஐபி அட்ரஸ் டிஸ்பிளே பண்ணி காட்டுச்சுன்னா நெட்வொர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிங்க்னு கொடுத்துட்டு www.google.com கொடுத்தீங்கன்னா ரிப்ளை வந்துச்சுன்னா ஓகே கனெக்டிவிட்டி இருக்கு, ரிப்ளை வரலைன்னா கனெக்டிவிட்டி இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்க, இப்போ இங்கே பாருங்க அதுக்குண்டான எக்ஸாம்பிள். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ns lookup கொடுத்துட்டு நம்ம என்னென்ன டொமைன் நேமுக்கு வேணுமோ அதெல்லாமே கொடுக்கலாம். அப்படின்னா ஒரே லைனில் ns lookup ஸ்பேஸ் பர்டிகுலர் டொமைன் நேம் கொடுத்தோம்னா அந்த டொமைன் நேமோட ஐபி அட்ரஸ் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ டிஎன்எஸ் புரோட்டோகாலோட ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்த்தோம். அடுத்தது HTTP பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இந்த டிஎன்எஸ் HTTP ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் ட்ரேசர் டூல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ HTTP சர்வீசஸ், HTTP Hypertext Transfer Protocol, it is also application layer protocol. இதுவும் ஒரு அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் தான். இப்போ இந்த ப்ரோட்டோகாலோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இப்போ நம்ம எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் படுத்தி இருக்கோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த யூஆர்எல்ல போயிட்டு நீ www.google.com மட்டும் டைப் பண்ணு. டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சின்னா எல்லாருமே நம்ம என்ன பார்ப்போம், வெப்பேஜ் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் அந்த அட்ரஸ் பார்லேயே கொஞ்சம் கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல HTTP இல்லைன்னா HTTPSங்கிற ஒரு ப்ரோட்டோகால் ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ரோட்டோகால் மூலியமா தான் நம்மளோட ரெக்வஸ்ட் சர்வருக்கே போயிருக்கும். HTTP ப்ரோட்டோகால் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா கிளைண்ட் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு கொண்டு போய் சேர்த்து. ஓகேங்களா? அப்போ கிளைண்ட் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை சர்வரை கொண்டு போய் சேர்த்துறது HTTP ப்ரோட்டோகால், ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? அடுத்தது சர்வர் ஒரு பேஜை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் பேஜை ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது HTTP ப்ரோட்டோகாலோட வேலை தான். ஓகேங்களா? சரி, இப்போ when a web address தான் URL சொல்லுவோம், is typed into a web browser, the web browser establishes a connection to the web service running on the server using the HTTP protocol. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெப் அட்ரஸ்ல போயிட்டு நீ www.google.com கொடுத்தாவே உடனே வந்து என்ன ஆகும்னா HTTP ப்ரோட்டோகால் தான் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் சர்வர் கூட. ஓகேங்களா? சரி, அடுத்தது யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் யூஆர்ஐனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் ஆர் த நேம்ஸ் மோஸ்ட் பீப்புள் அசோசியேட்டட் வித் த வெப் அட்ரஸ். ஓகேங்களா? அடுத்தது HTTP சர்வீசஸ்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்க, ஒரு யூஆர்எல் எக்ஸாம்பிள் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். http://www.cisco.com/webserver.html. இப்போ இதுல இந்த HTTPங்கிறது என்னன்னா மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த HTTPங்கிறது ஒரு புரோட்டோகால்னா செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது cisco.com www.cisco.comங்கிறது சர்வரோட நேம். அடுத்தது web-server.htmlங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபைல். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், www.cisco.com கொடுக்குறோம். நம்ம ரெக்வஸ்ட் எப்படி போகும்னா ஆட்டோமேட்டிக்காக HTTPங்கிற ப்ரோட்டோகால் முன்னாடி ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த HTTP ப்ரோட்டோகால் மூலிமா சர்வருக்கு போயிருக்கு. HTTP ப்ரோட்டோகால் மூலிமா சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணோன்னா சர்வர் ஒரு HTML பேஜை ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், அந்த பேஜை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். இதுதான் HTTP ப்ரோட்டோகாலோட வேலை.
எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்கோம். அந்த வெப் பேஜ் HTML ஃபார்மேட்ல வரும். அதுக்கப்புறம் இன்டர்பிரேட் ஆகி நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? சரி. அடுத்தது HTTP சர்வீசஸ்ல கெட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்து புட் போஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. கெட்டுங்கிறது என்ன பர்பஸ்க்கான, கெட் இஸ் எ கிளைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் எ டேட்டா. நம்ம ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறதா இருந்தா கெட் மெத்தட் யூஸ் படுத்தி ரெக்வஸ்ட் கொடுப்போம். A web browser send the get message to request pages from a web server. ஒரு கிளைண்ட் வெப் சர்வர் கிட்ட ஒரு பேஜ் வேணும்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு தான் கெட் ரெக்வஸ்ட் நம்ம யூஸ் படுத்துவோம். ஓகேங்களா? அடுத்தது போஸ்ட் அண்ட் புட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றதுக்காக, அதாவது நம்ம டேட்டாவை கொண்டு போய் சர்வர்ல போடுறதுக்காக, சர்வர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்காக நம்ம அந்த போஸ்ட் ஆர் புட்டுங்கிற மெத்தடை யூஸ் படுத்துவோம். போஸ்ட் அண்ட் புட் are used to send the message that upload data to the web server. Okay, இப்போ நம்ம HTTP புரோட்டோகாலோட ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்த்துருக்கோம், HTTP சர்வீசஸ் பத்தி படிச்சிருக்கோம், அடுத்தது DNS சர்வீசஸ் பத்தி படிச்சிருக்கோம். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல்ல நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் படுத்துவதற்கு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு DNS அண்ட் HTTP சர்வீசஸ்னு சொல்லி டைட்டில் வச்சுக்கலாம். ரெண்டு புரோட்டோகாலையும் ஒரே எக்ஸசைஸ்ல பார்த்துக்கலாம். DNS அண்ட் HTTP சர்வீஸ். ஓகே, சரி. இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சர்வர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சர்வர் தேவைப்படும். சர்வர், இன்னொரு சர்வர், ரெண்டு சர்வர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டா இன்னொரு சர்வர் கூட ஆட் பண்ணிக்க. சரிங்களா? 3 சர்வர் எடுத்து ஆட் பண்ணிக்க. அடுத்தது ஒரு இன்டர்மீடியட் டிவைஸ், ஒரு இன்டர்மீடியட் டிவைஸ் சுவிட்ச் எடுத்து ஆட் பண்ணிக்க. 24 போர்ட் சுவிட்ச். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சுவிட்ச் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு லேன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு சுவிட்ச், ஒரு 3 PC இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். PC1, அடுத்தது PC2 and then PC3. ஓகேங்களா? சரி, இப்போ இவ்வளவுதான் நம்ம எக்ஸசைஸ். நம்ம இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சர்வருக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வர்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சர்வருக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாஹூ சர்வர்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா srkv.org, srkvன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா DNS சர்வர், டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வர். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்றேன், டிஃப்ரெண்ட் டிவைஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். சர்வரும் சுவிட்ச் டிஃப்ரெண்ட் டிவைஸ், அப்போ ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் தான் இங்கே யூஸ் படுத்துவோம். அதுக்கு முன்னாடி சுவிட்சுக்கு நேம் SW1ன்னு வச்சுக்க, இந்த சுவிட்சுக்கு SW2ன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ டிஃப்ரெண்ட் டிவைஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். அப்போ என்ன பண்ண போறேன், DNS சர்வரை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றேன். ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட்லையும் சுவிட்சோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/1லையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் DNS சர்வரை. அடுத்தது நெக்ஸ்ட் கூகுள் சர்வரை DNS சர்வரோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/2ல, சரி, சுவிட்ச் இன்டர்மீடியட் டிவைஸ் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சுவிட்சில் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/3ல srkv.orgங்கிற சர்வரை நான் கனெக்ட் பண்ண போறேன். சரி, இப்போ நான் 3 சர்வரை ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, 3 சர்வரை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த சுவிட்ச் 2 கூட PC எண்ட் டிவைஸஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டு டிஃப்ரெண்ட் டிவைஸ், அதனால ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் தான். ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/1ல PC1 கனெக்ட் பண்ணிக்க. ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/2ல PC2 நீ கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/3ல PC3 நீ கனெக்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அப்போ 3 PC நான் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து சுவிட்ச் 1 சுவிட்ச் 2 சேம் டிவைசஸ். அப்போ சேம் டிவைஸ்னா கிராஸ் ஓவர் கேபிள். அப்போ ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/15, ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/15 அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த போர்ட்ல வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு 15/15ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டிவைசஸ் ஆட் பண்ணியாச்சு, கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா IP அட்ரஸை அசைன் பண்ணணும்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் டைனமிக் ரெண்டு வகையை அசைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக தான் கொடுக்க போகிறோம். எல்லாம் ஒரே நெட்வொர்க் தான், அதனால ஒரே குரூப் ஐபி அட்ரஸ் 192.168.1.10.50 இது எஸ்ஆர்கேவி சர்வரோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா, நான் இன்னும் அசைன் பண்ணல, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நோட் பண்ணி வைக்கிறேன், அவ்வளவுதான். ஒன் செகண்ட். இப்போ இந்த srkv.orgங்கிற சர்வருக்கு ஐபி அட்ரஸ் 10.50. அடுத்தது கூகுள் சர்வருக்கு 10.100. அடுத்து டிஎன்எஸ் சர்வருக்கு 10.1. 10.254 வச்சுக்கலாம், லாஸ்ட் அட்ரஸ் வச்சுக்கலாம் டிஎன்எஸ் சர்வருக்கு. ஓகே, சரி. இது ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன், சிஸ்டத்துக்கு நான் இன்னும் அசைன் பண்ண கிடையாது. சரிங்களா, சரி. ஓகே, அடுத்தது இந்த பிசிக்கு ஐபி அட்ரஸ் எல்லாமே என்ன வைக்க போறோம்னா 192.168.1.151 ஐபி அட்ரஸ் வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பிசிக்கு 152, மூணாவது பிசிக்கு 153. ஓகேங்களா, ஐபி அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் ரெஃபரன்ஸ்க்காக பக்கத்தில் எழுதி வச்சிருக்கேன், இதை அப்படியே நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் சர்வருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல டெஸ்க்டாப் டேப்ல போனீங்கன்னா ஐபி கான்ஃபிகரேஷன், டெஸ்க்டாப்ல ஐபி கான்ஃபிகரேஷன் இதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் 192.168.10.254 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. சரி, அடுத்தது கூகுள் சர்வருக்கு 10.100 டெஸ்க்டாப்ல போயிட்டு 10.100 ஐபி அட்ரஸ் அசைன் பண்றேன். அடுத்தது எஸ்ஆர்கேவி சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.50 அசைன் பண்றேன். சரி, இப்போ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு சர்வருக்கு. அடுத்தது கிளைண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். பிசி 1 இருந்தா 151, பிசி 1க்கு 151, 192.168.10.151. சாரி, அங்க பாருங்க தப்பா வச்சிருக்க ஐபி அட்ரஸ் 10. சீரீஸ்ல தான் வைக்கணும். ஏன்னா இங்க வந்து எல்லாமே ஒரே நெட்வொர்க் தான், சுவிட்ச் தான் வச்சிருக்கேன், சேம் நெட்வொர்க் தான் வைக்கணும். இங்க வந்து 1ன்னு கொடுத்துருக்கு, அது டிஃபரெண்ட் நெட்வொர்க். அப்ப இந்த டிஃபரெண்ட் நெட்வொர்க் வச்சீங்கன்னா ரவுட்டர் யூஸ் படுத்தணும். ரவுட்டர் யூஸ் படுத்துறப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு, அதனால சிம்பிளா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல சர்வரை வச்சு ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ 10.151, 10.152 அசைன் பண்ணிக்கலாம். 10.152. அடுத்தது இந்த பிசிக்கு 10.153, 10.153. ஓகே, ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஆர்கேவி சர்வர்ல இருந்து பிசி சர்வருக்கு சென்ட் பண்ணுங்க, பிசி மிஷினுக்கு சென்ட் பண்ணுங்க, ரிசல்ட் சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி கூகுள் இருந்து PC3க்கு சென்ட் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல். ஆக்சுவலா இந்த மெசேஜ் நம்மளுக்கு சென்ட் ஆகும். இது நார்மல் ஐசிஎம்பி மெசேஜஸ். ஓகேங்களா, உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா சிமுலேஷன் மோட்ல போனீங்கன்னா ஈவெண்ட் லிஸ்ட் காட்டும், அங்க போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. எஸ்ஆர்கேவில இருந்து PC1 அனுப்புங்க, ரிசல்ட் வந்து என்ன வரும், சக்சஸ்ஃபுல் வரும். சரிங்களா, இப்போ இங்க பாருங்க ரிசல்ட் போயிட்டு சக்சஸ்ஃபுல் வந்துடும். ஓகேவா, எல்லாமே என்ன மெசேஜ், ஐசிஎம்பி மெசேஜஸ். ஓகேங்களா, ஐசிஎம்பினா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால், கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய புரோட்டோகால்ஸ். நம்மளுக்கு இது தேவையில்லை. ஓகேங்களா, இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நான் இப்போ இந்த சிஸ்டத்துல போயிட்டு PC1ல போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு www.google.comனா கூகுள் பேஜ் ரெக்வஸ்ட் ஏதாவது வருதான்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இங்க பாருங்க, இதுல போயிட்டு www.google.com
இப்படி கொடுக்குற ஏதாவது ஒரு பேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், HTML பேஜ். இப்போ அங்கே டிஸ்பிளே ஆகலை. இப்போதான் நம்ம HTTP ப்ரோட்டோக்காலை கான்ஃபிகர் பண்ணணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் கூகுள் பேஜில் போயிட்டு கூகுள் சர்வரில் போயிட்டு சர்வீசஸ் போய்க்குங்க. சர்வீசஸில் போயிட்டு HTTPன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் index.html இருக்கு பாருங்க, அது மோஸ்ட்லி ஆன்ல தான் இருக்க HTTP சர்வீசஸ், ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ index.html போயிட்டு இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசருக்கு பதிலாக நாம ஒரு நேம் வச்சுக்கலாம், கூகுள். அப்போதான் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகே, எஸ், எடிட் பண்ணியாச்சு, க்ளோஸ். அடுத்தது SRKV சர்வரில் போயிட்டு சேம் சர்வீசஸ் HTTP சர்வீஸ் ஆன்ல தான் இருக்கு. இந்த index.html என்ன பண்ண போறோம், SRKV அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். SRKV சேவ். எஸ், ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நீ என்ன பண்ற, இப்போ கிளைண்ட்ல போயிட்டு www.google.com கொடுத்தா ஓப்பன் ஆகுமான்னு கேட்டா ஓப்பன் ஆகாது. ஏன்னா HTTP சர்வீசஸை எனேபிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது அந்த பேஜ் ரெக்வஸ்ட் ஒர்க் ஆகும்னா என்ன பண்ணணும், HTTP ஒர்க் ஆகும்னா இந்த DNS கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ DNS-ஐ எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் பாரு. DNS-ல போயிட்டு DNS சர்வரில் போயிட்டு சர்வீசஸ்குள்ள போய்க்குங்க. அதில் DNSன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு பாருங்க, அந்த சர்வீஸ் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ண பிறகு இங்கே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்க டொமைன் நேம் www.google.com. ஐபி அட்ரஸ் என்னது, கூகுள் சர்வரோட ஐபி அட்ரஸ் என்ன, 192.168.10.100. இப்போ பாருங்க, இந்த டொமைன் நேமுக்கு இதுதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி சர்வரில் இருக்கும். ஆக்சுவலாக இது டூலுங்கனால நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி 192.168.10.50 இதில் போயிட்டீங்கன்னா www.srkv.org. டிஃப்ரெண்ட் டொமைன் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, சார் இன்வேலிட் ஐபி அட்ரஸ், சரி மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்க. டொமைன் நேம்ங்கிற இடத்துல தானே நான் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். டொமைன் நேம் srkv.org, ஐபி அட்ரஸ் 10.50 192.168.10.50 பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ டொமைன் நேம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளைண்ட்ல போயிட்டு google.com கொடுங்க. உடனே கூகுள் பேஜ் வருதான்னு பாருங்க, வராது. என்ன ரீசன்னா, இப்போ இந்த DNS சர்வரோட என்ட்ரி இந்த சிஸ்டத்தில் இருக்கணும். DNS சர்வரோட ஐபி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் DNS சர்வரோட ஐபி அட்ரஸ் என்ன, 192.168.10.254. அப்போ இந்த ஐபி அட்ரஸ் எல்லா சிஸ்டத்துலையும் DNS என்ட்ரியில் இருக்கணும். ஓகேங்களா? DNS என்ட்ரியில் இந்த ஐபி அட்ரஸ் இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ போய்க்குங்க. இப்போ போயிட்டு இப்போ கொடுங்க www.google.com www.google.com. இப்போ கொடுத்தீங்கன்னா உடனே கூகுள்ங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஒரிஜினல் லைவ் பேஜ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டூலில் எப்படி ஒர்க் ஆகணுமோ அப்படி ஒர்க் ஆகும். அடுத்தது www.srkv.org. இப்போ இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெண்டாவது சிஸ்டம் PC2 எடுக்கிறேன். இப்போ நான் அட்ரஸ் பார்ல என்ன டைப் பண்றேன்னு பாருங்க, யூஆர்எல்ல www.google.com கொடுத்து ஜஸ்ட் நான் என்டர் அடிக்கிறேன். இங்கே நல்லா வாட்ச் பண்ணுங்க. கொடுத்த உடனே என்ன ஆகும், HTTP ப்ரோட்டோக்கால் முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். சரிங்களா? அப்போ அந்த HTTP ப்ரோட்டோக்கால் தான் இந்த ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு கொண்டு போய் சேர்த்து. ஓகேங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எல்லா சிஸ்டத்துலையும் கூகுள் பேஜும் ஓப்பன் ஆகும், srkv.org பேஜும் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி NS லூக்கப்னு ஒரு கமாண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த கமாண்டையும் நம்ம இதில் வியூ பண்ணி பார்க்கலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இப்போ கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு பிங் www.google.com கொடுத்தோம்னா கூகுள் கூட கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, ரிப்ளை ஃப்ரம்னு வருதா, அப்போ கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே இந்த இடத்துல NS lookup ஸ்பேஸ் www.google.com, கூகுள் சர்வரோட ஐபி அட்ரஸ் என்ன, 10.100. அது அங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. ஹோஸ்ட் நேம் google.com, ஐபி அட்ரஸ்
10.100 டிஸ்பிளே ஆகுதா? அதே மாதிரி DNS ஓட அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும் பாருங்க. 10.254 DNS ஓட அட்ரஸ். சரிங்களா? இதுதான் HTTP அண்ட் DNS ஓட ஒர்க்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா? சரி, இது ஜஸ்ட் ஒரு டைம் ஒர்க் பண்றப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒர்க் பண்ணி காட்டுறப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணி பார்க்கறப்பதான் அதுல டவுட்ஸ் நிறைய வரும். டவுட் நிறைய வந்தாதான் நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதனால இது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கொரிஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம என்னதுன்னா HTTP சர்வீசஸும் DNS சர்வீசஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே.